ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக இந்த மே ஹாலிடேஸில் ஸ்கூல் ஹாலிடேஸில் வண்டலூர் ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் முன்னாடி பார்த்த க்ரௌட் பார்த்திங்கன்னா இந்த சஃபாரிக்காக வெயிட் பண்ண க்ரௌட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணி போனோம். அண்ட் சஃபாரி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பெருசாக எனக்கு பிடிக்கல. லைக் ரொம்ப கொஞ்சம் போரிங்காக இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி மான் தான் இருந்தது, மற்றபடி பெருசாக எதுவும் பார்க்கல. அங்கங்கே ஒரு சிங்கம், அங்கங்கே ஒரு புலி, அவ்வளோதான். அண்ட் ரொம்ப ட்ரையாக இருந்தது. கொஞ்சம் வேறு ஒரு சீசனில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் சம்மரில் போக இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ஐடியா. அதுவும் அந்த வெயிலில் காஞ்சி போகிறதுக்கு இந்த ஏசி பஸ்ஸில் இருந்து போகிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ட்ரையாக தான் இருந்தது. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர் ஹெட் வந்து 200 rupees வாங்கினாங்க. பட் அந்த அளவுக்கு அதில் வந்து ஒர்த் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இல்லை. அண்ட் இது வந்து நாங்கள் சும்மா ஓப்பன் கார் மாதிரி போனோம். இந்த ரைடு வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பெர் ஹெட் 150 rupee. இதுக்கு ரொம்ப ஓப்பனாக ரொம்ப நல்லா இருந்தது. இது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நிறையா பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம், நிறையா குரங்குங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ அந்த சஃபாரி ரைடுக்கு இந்த ஓப்பன் கார் ரைடு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ரைடு எடுத்திங்கன்னா அங்கங்கே ஒரு 4 places நிப்பாட்டிவாங்க. ஒரு 10 minutes நிப்பாட்டிவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ரைடு விட்டுருவாங்க. அண்ட் ஃபைனலாக எங்கே முடிப்பாங்கன்னா அக்வாரியமில் முடிப்பாங்க. அங்கேருந்து ஒரு 150 meters நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ பெங்கால் டைகர் பாருங்கன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து பெங்கால் டைகர் ரொம்ப தூரமாக இருந்தது, சரியாக விசிபிலிட்டியே இல்லை. அண்ட் மான்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்ப்பாக இல்லை. லைக் ரொம்ப கஷ்டமாக கொடூரமான நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம இதுக்கு ஒரு டிஸ்கவரி சேனல்ல இருந்து பார்த்தா பெட்டரான அனிமல்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு புலி, ஒரு கைண்ட் ஆஃப் புலின்னு சொன்னாங்க. அது ஒரு ஓரமாக இருந்தது. எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் அது கிடைக்கல. இதுதான் அந்த பெங்கால் டைகர். ஸோ இதுவும் ஜூம் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு பெருசாக கேப்சர் பண்ண முடியல. அண்ட் தூரமாக இருந்து இதுக்கு ஒரு 200 meter நடந்து, அதுவும் மேலே மலை ஏறி வந்த மாதிரி வந்து பார்த்தோம். அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்ததான்னா நோ. நீங்கள் யாராவது இந்த சீசனில், அதுவும் சம்மரில் இந்த மாதிரி வண்டலூர் ஜூ போய் காஞ்சி கிடக்கிற ஜூவில் போய் வந்தீங்களா அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. டைகர் சூப்பர். மொத்தத்தில் இந்த பீக் சம்மர் ஹாட்டில் சுற்றி போய் ஃபேஸ் எல்லாம் டேர்ன் ஆகி வீட்டுக்கு வந்ததான் மிச்சம். மற்றபடி பெட்டராக ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு பெட்டராக இல்லை. பட் மேபி குழந்தைங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. அவங்களுமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க ஈஸியாக அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்மர் சீசனில் ஒரு பெட்டரான இடங்கள், அதாவது நல்ல மால் இல்லைன்னா ஒரு நல்ல தியேட்டர் போய் மூவி பார்த்தா கூட யூ வில் ஃபீல் பெட்டர். யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி ஆல்சோ. ஒரு 4-5 பேர் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு போனால் ஆல்மோஸ்ட் லைக் எங்களுக்கு ஒரு 5000 rupees தான் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சது டோட்டல் வேஸ்ட் தான். இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.